ஹாய் நண்பர்களே, இதுதான் பறக்கும் ஓணானுங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பறக்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம மீன் பாயாசம் வைக்க என்ன மீனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டிஃப்ரெண்டாட்டு நீங்களே ஒன்று சூஸ் பண்ணுங்கன்னு. அதனால தான் நம்ம இந்த பறக்கு ஓணனை சூஸ் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு ஏன் அந்த பேர் இதோட மூக்கு வாய் எல்லாம் பார்த்தா ஓணாங்குஞ்சி மாதிரியே இருக்குங்க. இது 200 மீட்டர் வரைக்கும் சூப்பரா பறக்குங்க. இதான் அதோட தனித்தன்மையே. நாம மீன் பாயாசம் காய்க்கு நாம இந்த மீனை செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஆனா தக்கலையில உள்ள கொல்லன்வள சந்தையில நிறைய மீன்கள் எல்லாம் வெரைட்டியா வந்திருக்கு. அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். மீன் வெட்டக்கூடிய வீடியோவும் பார்க்கலாம். அடுத்தது கடல் கரும்புங்க. இந்த மீன் கரும்ப மாதிரி இனிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இப்ப என்னன்னா அந்த மீனோட தோற்றம் அதோட தோல் எல்லாம் பார்க்கும்போது கரும்ப மாதிரி இருக்கிறனால இதுக்கு கடல் கரும்புன்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மீன் பெரிய அளவுல மீன்கள் எல்லாம் வேட்டாடாது. சின்ன மீன்கள் எல்லாம் வேட்டையாடும். இதோட தோல் அமைப்பு வச்சு பார்த்தாச்சுன்னா அவ்வளவு ஈஸியா இந்த மீன் இறந்து போகுதுங்க. நல்ல ஆக்ரோஷமான மீன். நண்பர்களே, இனி பார்க்க போறது என்னன்னா மஞ்சள் பாறை. இந்த மீனோட மதிப்பு 1000 ரூபா. இதை டைகர் செல்வானை முழுமையா வெட்டி ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாட்டு இன்னும் ஒரு சில வகை மீன்கள் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதையும் பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாருங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அடுத்த வீடியோ மீன் பாயாசம் காய்க்கு பறக்கும் ஓணான செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளுடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமுக்கி விட்டுருங்க. தொடர்ச்சியா வீடியோ வந்துட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இனி நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மஞ்சள் பாறையில ஒமேகா 3 அப்படின்னு கொழுப்பாமிலாம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால வயதானவங்களுக்கு முடி கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆகும்னு சொல்றாங்க. தோல் நோயெல்லாம் தீரும்னு சொல்றாங்க. இருதய நோயெல்லாம் ரொம்பவுமே கம்மியாகி சிறப்பா செயல்படும் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த மீன்கள் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிட்றவங்க இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு. இந்த வீடியோ மூலம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருந்தா கண்டிப்பா பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த மீன் கிட்டத்தட்ட 700 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இது கிட்டத்தட்ட 100ல 110 வருஷம் கூட உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப கிரேசியான ஒரு விஷயங்க. வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த மீனோட மதிப்பே வேறங்க. இந்தியாவில் தான் நம்ம கிலோவுக்கு 200 ரூபா 300 ரூபா அப்படின்னா ஒரு பெரிய மீன் 1000 ரூபாய்க்கு வாங்குறோம். ஆனா வெளிநாடுகள்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிலோ 600 ரூபாய்க்கு போகுதுங்க. ஒரு 2 கிலோ மீன் கிடைச்சாச்சுனாலே 1200 ரூபாய்க்கிட்ட போயிடும். ஸோ இந்த மீன் 700 கிலோ எடை உள்ள மீனெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். ஆனா கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான். கிடைச்சா செம்மையா சம்பாதிக்கலாம். சரி நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இன்னும் வெரைட்டியான மீன்கள் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப இந்த மீனை பத்தி பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? நண்பர்களை, இதுதான் கூனி படைன்னு சொன்னாலே ஒரு பெரிய படையே வீழ்த்தக்கூடியது. ஒரு மீனெல்லாம் வசமா கிடச்சுன்னா நுள்ளியே கடிச்சு சோலி தீத்துருவாங்க. எப்படிப்பட்ட மீன் தான் இந்த மீன். கலங்கு குட்டி, நெடுவா குட்டி, சில்வர் குட்டி எல்லாம் இருக்குங்க. இதில் பாறை குட்டி, கூனி குட்டி, நிறைய மீன்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொளிச்சாலை. இங்க பாத்தீங்கன்னா இதான் ஒரு நெடுவா மீனுங்க. பார்க்க எப்படி பாம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது சில்வர் மீன்.
கூட இருக்கிறது கொளிச்சாலை தாங்க. இந்த சில்வர் மீன் எல்லாம் வந்து எப்படி உணவு பட்டியலில் வந்துன்னே தெரியாதுங்க. கலர் மீன் மாதிரி பளபளன்னு சூப்பராக மின்னுங்க. இதை எப்படி உணவு பட்டியலில் கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. அவ்வளோ அருமையான மீனுங்க பார்க்குக்கு. இன்னும் வாரான் மெயின் வில்லை. இவன் தான் படுத்துக்கிட்டே சாப்பிடியா படுக்க மீனுன்னு சொல்லுவாங்க. ஊசி மாதிரி வாயை வச்சுக்கிட்டு அப்படியே முதுகையை வளைச்சிட்டு இருட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். இவன் இருட்டுக்குள்ளே இருந்து ஒளிச்சு மீன்களை வேட்டையாடக்கூடியவன். இவன் வந்து மெயினான ஒரு சூப்பரான வில்லனுங்க. ஆனால் பெரிய அளவில் நம்ம பார்க்கவே முடியாது. நைஸாக வந்து வேட்டையாடிட்டு நைஸாக ஒளிச்சு ஓடக்கூடிய படுத்துக்கிட்டே சாப்பிடக்கூடிய மீன் தான் இந்த படுக்கா மீன், சோம்பேறி மீன். இது தாங்க வரி கொழுவை. இதை டைகர் செல்வண்ண வெட்ட போறாரு. நம்ம பேக்ரவுண்டில் பேசலாம். இப்போ பாருங்களேன், இந்த வரி கொழுவ மீன் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து வலையில் மாட்டாதுங்க. வழுவி நழுவி போயிடும். ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சிடும். ஆனால் எப்போமாவது ரேரான விஷயத்தில் மாட்டினாதான் உண்டு. வழி தப்பி போய் சில சமயங்களில் எப்படியாவது சிக்கிறோம். மற்றபடி ரொம்ப ஈஸியாக ஒன்றும் மாட்டக்கூடிய மீன்கள் கிடையாதுங்க இது. ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் வெளிநாடுகளெல்லாம் எப்போ கிலோ கணக்கில் எல்லாம் பார்த்தாச்சுன்னா 1000 ரூபாயாவது போவோங்க 1 கிலோ. ஆனால் இங்கே எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒரு மீன் வாங்கணும்னா நம்ம 300 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெளிநாடுகளில் இதெல்லாம் ஏற்றுமதியெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த வரி கொழுவ மீன் எல்லாம் ஆழ்கடல்ல எல்லாம் கிட்டத்தட்ட 17 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய மீன்கள் எல்லாம் மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பெரிய அளவில் வலையில மாட்டுறது கிடையாது. ஏன்னா இது சாமர்த்தியமாக தப்பிக்கக்கூடிய மீன்கள். ஆனால் அவ்வளோத்துக்கு வளரக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து சின்ன மீன். பெரிய மீன்கள் எல்லாம் பிடிக்கணும்னா ஏதாவது நூதன முறையை பயன்படுத்தி தாங்க இதெல்லாம் பிடிக்க முடியும். இதோட மருத்துவ குணங்கள்னு சொல்லியாச்சுன்னா பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக போட்டிருக்காங்க. ஸோ இதோட மருத்துவ குணம் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோ மூலமாக அடுத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன்கள் எல்லாம் பெருசாக வளர இதோட கோடுகள் இதோட டிசைன் எல்லாம் மாறி வித்தியாசமாக மாறிடுங்க. பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஆனால் சின்னதுல எப்படி இருக்குதோ வளர்ந்ததுக்கு பிறகு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அது அப்படிப்பட்ட அமைப்பாக மாறிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. இந்த மீனை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு இன்னும் மீன்கள் இருக்கு, பார்க்கலாம். இங்க பாருங்களா, இந்த சில்வர் பாறை மீன் வந்து பார்க்க இப்ப சொறி பத்தின மாதிரி இருக்கு. ஆனா இது கடல்ல வச்சு பார்க்கும்போது பளபளன்னு மின்னுங்க. அப்படி கலர் மீன் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இது கடல்ல இல்லாம குளத்துல இருந்தா இந்த நேரம் இது 5000 10,000 ரூபாய்க்கு கலர் மீன் மாதிரி வித்திருப்பாங்கங்க. அவ்வளோத்து சூப்பர் மீன். எங்க நெத்தலி கூரெல்லாம் இருக்கு, 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம், நிறைய வாரிட்டு போகலாம். கொல்லாமலை சந்தைக்கு வந்தீங்கலாம் இங்கே எங்க சாலை குஞ்சியெல்லாம் குமிச்சு போட்டிருக்கு. நெத்தலி குட்டியெல்லாம் நிறைய கிடக்கு. கொல்லன் விழா சந்தைய ஒரு தடவையாவது விசிட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அங்கே எங்க கிடக்கு நவர குட்டி சோப்பு கலர்ல. இதெல்லாம் வந்து ஒரு மீன் 20 ரூபா 15 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு போலாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க பாறை மீன் எப்படி கிடக்கு பாருங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த மீன் வகைகள்ல உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களை கவர்ந்த மீன் எதுன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பா அதை வச்சே இன்னொரு நாள் ஒரு வீடியோவை பெருசாவே பண்ணிடலாம். எனக்கு இதுல பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மீன் இனிதான் வரும். அங்கே இருக்க பாறை குட்டிக்கு அடியில கிடைக்கிறது எல்லாம் டூனா ஃபிஷ்ஷுங்க. இந்த மீனோட தனித்தன்மையை பத்தி இன்னும் பார்த்துடலாம் கொஞ்ச நேரத்துல. வெயிட் பண்ணுங்க. நீங்க நவர குட்டி, டூனா ஃபிஷ்ஷு, நெத்தலி, கொளிச்சாலை ரகரகமாக கிடக்குது. இந்த மீன் வந்து கட்டா மீனுங்க. கட்டா மீனுன்னு சொல்லுவாங்கல்ல,
இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வாங்கலாமான்னு ஒரு நாளாவது யோசிக்கணும். நண்பர்களே, விலை தெரியலைன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கூறாக வச்சுருக்காங்கல்ல, இந்த ஒவ்வொரு கூறும் 100 ரூபாங்க. கம்மியான ரேட்டு தான். இது தாங்க டூனா ஃபிஷ். ஆராய்ச்சியாளர்கள் கண்ணிலே விரல விட்டு ஆட்டிய மீனுங்க. இது எவ்வளவு பெருசா வளருன்னு அவங்களுக்கே தெரியாது. இங்க பாத்தீங்களா வரி கொழுவை, இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. நம்ம நேரமா சின்ன சைஸு கட் பண்ணதை பார்த்தோம். இது பெரிய சைஸு. இது நெத்தனி குட்டிங்க. நம்ம பார்த்தோம்ல, இது அது வேற பாக்ஸு, இது வேற பாக்ஸு. அடுத்த சாலை இதெல்லாம் வந்து வேற. என்ன இருக்கு பாத்தீங்களா, ஆரஞ்சும் மஞ்சையும். இந்த மீனை பத்தி எனக்கு தெரியலங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிறது வள மீனுங்க, அதாவது டூப்ளிகேட் வள மீன் சொல்லுவாங்க. பார்க்க வள மீன் மாதிரியே இருக்கும், ஆனா வித்தியாசமா இருக்குங்க. இன்னும் பாத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கிழங்கு மீனுங்க, பக்கத்துல இருக்க ரெண்டும் மோத மீன். இந்த கிழங்கு மீனை பாத்தீங்க அப்படின்னா பார்க்கவும் கிழங்கு மாதிரியே இருக்கும். நான் நிமித்தி காட்டுறேன் பாருங்க. ஆனா இதோட டேஸ்டும் கிழங்கு மாதிரி தான் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு நாளாவது உங்களுக்கு கையில் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோத மீனை நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல, ஆனால் இது மோத மீன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ சைஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு தேளி மீன் மாதிரி இருக்குது. கிளாத்தி மீன் கிடக்கு. என்ன பார்த்தீங்களா அண்ணா, லெதர் ஃபிஷ் இருக்குங்க. அதை பற்றி ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா கிளாத்தி மீன் ரகமாக குமிச்சு போட்டிருக்கு. கிளாத்தி மீனை பார்த்தீங்களா. கிளாத்தி மீனை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. நிறைய வீடியோவில் நான் கிளாத்தி மீனை பற்றி பேசியிருக்கேன். அது இல்லாமல் இந்த மீனோட தனித்தன்மை எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா கிழங்கு ஊட வச்சுதுன்னா செமையாக இருக்குங்க. என்ன இருக்குது பார்த்தீங்களா, கட்டா மீன். கொஞ்சம் பெரிய சைஸில் கிடக்கு பார்த்தீங்களா. இது கட்டா மீன் தான். எனக்கு பிடிச்சது இறால் மீன் தாங்க. என்ன பார்த்தீங்களா, சோப்பு கலர் இறால். இதை மட்டும் கூட்டு வச்சு தின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடாம இருந்திருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்க்கவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாம் பார்த்து உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ பறக்கும் ஓணான், அதை வச்சு தான் நம்ம பாயாசம் வைக்க போகிறோம். அது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது, நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதுதான். அதுக்கு முன்னாடி எடிட் பண்ண வீடியோலாம் இருக்கிறனால அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன், வேறு வழியும் இல்லை. ஸோ இதெல்லாம் முடித்தாதான் அதை இன்ட்ரோடக்ஷனில் கொண்டு வர முடியும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ தரமானதாட்டு அழகாக சூப்பராக பாயசம் கட்டி வீடியோவை பண்ணுவோம். ஓகே, நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோங்க. அதாவது மீன் விலைவாசியை வச்சும் போட்டிருக்கோம், சுக்கி மௌக்லி பப்பீஸை வச்சும் வீடியோ போட்டிருக்கோம், குக்கிங்கும் போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வீடியோ வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்தீங்கன்னாலே போதும். சூப்பர் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லா வீடியோவும் ஒவ்வொன்றா இருந்து டைம் கிடைக்கும் போது பாருங்கள், சரிங்களா. இந்த வீடியோக்கு மட்டும் 100 லைக் வந்துன்னா அடுத்த வீடியோ பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்க. பை, டேக் கேர்.